அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி என்ன வீடியோண்டா ஒரு சூப்பரான வீடியோ தான். ராமேஸ்வரன்டாலே நம்ம ஃபிஷர்மேன் வாய்ஸ் அண்ணா இருக்கார்ல, அவர் வந்து பழைய கஞ்சி பற்ற கருவாடோட சேர்த்து அந்த பழைய கஞ்சிக்கு தொட்டுக்கிற பற்ற கருவாடு, அது போக ஒரு 2-3 சைடிஷ் இதெல்லாமே பார்சல் மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து அனுப்புவார். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்டா, ஒரு கஸ்டமர் மாதிரியே அண்ணனுக்கு வந்து கால் பண்ண போகிறேன். ஏன்னா அவருக்கு என்னை நல்லா தெரியும், எனக்கும் அவர் நல்லாவே தெரியுங்க. நம்ம ஏன்னா ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் வந்து ரொம்ப பேர் வருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பழைய கஞ்சிலாம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் சாப்பிடுவோம். இப்படி வெளி இடங்களுக்கு வரும்போது அதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வயிறுலாம் அப்படி கூலாக இறங்கின மாதிரி இருக்கும். அது போக அந்த கருவாடு தொக்கு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அது வந்து ஒரு தனி ஒரு டேஸ்ட்டே இருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து எங்கே ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கேன்டா, இது பேர் என்னது, கொக்கோ ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்லாம் தங்கியிருக்கேன். இங்கே ஒரு 4 ரூம் இருக்குது. இது வந்து 2 சிங்கிள் ரூமும் ஒரு 2 ஃபேமிலி ரூம் மாதிரி பெருசு ரூமு. அந்த ரூமில் தான் நான் சிங்கிள் ரூமில் தங்கியிருக்கோம். கார் பார்க்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் இங்கேருந்து அவர் கால் பண்ண போகிறேன். ஏன்னா இவருக்கு பக்கத்தில் தான் ஒரு கடையே. நம்ம நேராக கடைக்கு போனால் கடையில் போய் உட்காந்து சாப்பிட்றலாம். நம்மளுக்கு அது வேண்டாம். ஒரு கஸ்டமர் மாதிரியே ஒரு ரிவ்யூ எடுப்போண்ணே. வாங்க பார்க்கலாம். அவருக்கு ஃபோன் பண்ணுவோம். தாங்க தலைவர், உங்கள் ஃபோனை தாங்க தலைவர். ஆமாம், உங்கள் ஃபோன்லேயே கால் பண்ணிடுவான். அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டார். என் நம்பரில் கால் பண்ணால் கண்டுபிடிச்சிருவார்ல. ஏன்னா அதில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு. ஐயோ, இன்னொரு ஒன்று அப்புறம் இன்னொரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரில் கால் பண்ணிடுங்க. ஓகே தானே தலைவர்? இதுலேருந்து பண்ணுவோம். எப்படின்னா இந்த புது நம்பரில் சேவ் ஆகிருக்க மாட்டீங்களே. மறுபடியும் என்ன? சும்மா ஏதோ ஒரு நம்பர் தாங்க தலைவர். உங்கள்ட்ட எந்த நம்பரை அந்த தினம் நான் சேவ் பண்ணியிருக்க மாட்டாரோ அந்த நம்பரை தாங்க. ஏன்னா நம்ம வந்தது அவ்வளோ கணிக்க முடியாது, வாய்ப்பில்லை. நாங்கள் லைவாக தான் அவருக்கு கால் பண்ண போகிறோம். சரிங்களா? என்னது சேவ் பண்ணியிருக்க மாட்டார்ல. நீங்கள் ராமேஸ்வரம் வர்றீங்க, தீவுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் தீவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் நம்பர் கொடுக்கேன் கடைசியாக. நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பழைய கஞ்சி பட்டக்கரோடு வந்துடும். போதா இல்லையா? சவுண்டே கேட்க மாட்டேங்குது. தப்பா? ஒன்று 2 4 6 8 10 போதுன்னு நினைக்கிறேன். கீங்கின்னு சத்தங்க இருக்குது. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா பழைய கஞ்சி பட்டரோடுமா? ஆமாண்ணே. அண்ணா இது இருக்குமாண்ணா? இப்போ இருக்கா? இருக்குண்ணே. ஓகேண்ணா. அண்ணா எங்களுக்கு 2 இது வேணும்ண்ணா. ஒன்று எவ்வளோண்ணா? 2 கஞ்சியா? ஆமாண்ணா, 2 கஞ்சிண்ணா. சரிண்ணா. ஒரு கஞ்சி 150 ரூபாண்ணே. 150 ரூபாய். ஓகேண்ணா. அது கூட என்னெல்லாம் வரும்ண்ணா கஞ்சி கூட? ஆனால் கஞ்சியோட ஒரு 5-6 சைடிஷ் வரும்ண்ணா. சென்னாக்குடி சம்பல். ஓகே. ஐர மீன் கருவாடு. சரிண்ணா. அப்புறம் நம்ம பற்ற கருவாடு சம்பல் வரும்ண்ணா. தொக்கு வரும். ஓகே. ஓகேண்ணே. நான் வந்து குந்துகாலில் கொக்கோ ஃபார்ம்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்டில் தான் இருக்கேண்ணே. இங்கே கொண்டு வந்துடலாமா இல்லை நாங்கள் அங்கே வரணுமாண்ணா? எப்படிண்ணா? இல்லை, உங்களுக்கு வேணும்னா கொண்டு வந்து தரலாங்கண்ணா. சரி. ஓகேண்ணா. நாங்கள் இங்கே தான் இருக்கோம். கொண்டு வந்து வந்துடலாமாண்ணா? கொண்டு வந்து தரேன். ஓகேண்ணா. எவ்வளோ நேரம் ஆகும்ண்ணே? ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வந்துடும்ண்ணே. அரை மணி நேரத்தில் வந்துடுவா? சரி. தங்கச்சி மடத்துலேருந்து வரணுண்ணே. தங்கச்சி மடத்துலேருந்து வரணுண்ணா. ஓகேண்ணா. கொஞ்சம் பார்த்து நல்லா கொண்டு வாங்கண்ணா. ஓகேண்ணா, வெயிட் பண்ணுறேன். இப்போ பைசா எப்பவுமே கொடுத்துடணுமா இல்லை வந்ததுக்கப்புறம் தரலாமா? நீங்கள் வந்ததுக்கப்புறம் கையில் கொடுத்தா. அப்படியா? சரி. சரி. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கண்ணா. வந்துட்டு வந்துடுறேன். இப்போ வந்துடுறேண்ணே. ஓகே, வாங்கண்ணா. நன்றிண்ணா. ஓகேண்ணா. அவருக்கு கால் பண்ணிட்டேன். அவர் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவர் கஸ்டமர் மாதிரியே தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. சரி, தினான வரையும் நம்ம பார்க்கலாம்ண்ணா. வாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பண்ணிகிட்ருக்காரு அண்ணன். தினானா வந்துட்டு நீங்கள் கால் பண்ணுறாரு. ஹலோ, வணக்கம்ண்ணே. 2 கஞ்சி கொண்டு வந்திருக்கேண்ணே. வந்தாச்சண்ணா. எங்கே நிற்கிங்கண்ணா? இந்த கோகோ ஃபார்ம் ரெசார்ட் வாசலில் நிற்கிறேன். ஓகேண்ணா. வரேண்ணா. ஓகேண்ணா. நாங்கள் அரை மணி நேரம்னு அசால்ட்டாக இருந்தாச்சு. நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்களாண்ணா? ஆமாண்ணே. ஓகே. இந்த வரேன். ஓகே. கொஞ்சம் மைல்ட தட்டுச்சு. சரி. ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? நான் நேற்று காலைல வந்தேண்ணே.
சொல்லாம போயிட்டியா? சொல்லாமலும் போகல, சரி சர்ப்ரைஸா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்காங்க எல்லாரும், சூப்பராங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்குண்ணே? சூப்பரா போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அதான் இல்லை, கஸ்டமர் எல்லாரும் ஆர்டர் பண்ணுவாங்கல்ல. வாய்ஸ் உங்களுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனா நம்மளுக்கு கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனா கரெக்டா அதான் என் நம்பர்ல கால் பண்ணல, நிகால் நம்பர்ல கால் பண்ணேன். அவனும் அந்த நம்பர் புது நம்பரா இருந்துச்சுல, சேவ் பண்ணல, அதனால அதில் தூக்கியாச்சு. ஆண்ணா நல்லா இருக்கண்ணே, நல்லா இருக்கலாண்ணே. ஆண்ணே ஓகே ஓகே. என்னெல்லாம் இருக்குண்ணே? அண்ணே இந்த இருக்குண்ணே, இப்படியே கொண்டு வந்துடுறீங்கண்ணா மேலே வச்சு? ஓகே. இது 1000 மீன் கருவாடு, இது சென்னா. ஓ, இது ஒட்டி இருக்கா? அதான் நான் யோசிக்கவே இல்லை, பறந்துருமே எப்படின்னு சொல்லிட்டு. எப்படா வண்டியில் வந்திருக்கீங்க, மேலே இருக்கு, எனக்கு கீழே ஒட்டி இருக்கு. ஆமாம், பறக்காது. டபுள் அண்ட் ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. 1000 மீன் கருவாடு, சென்னாகுனி, தயிர், வெங்காயம், பச்சை மிளகா, ஊறுகாய், இது என்னது? இது வந்து மாசி சம்பல், பட்டரை கருவாடு தொக்கு போடு. இதெல்லாம் அழகான ஒரு பாக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. பட்டரை கருவாடு, பழைய கஞ்சின்னு சொல்லிட்டு அவங்களோட இது பேக்கிங் போட்டு. இந்த டப்பா உங்கள்கிட்ட கொடுத்துடணுமா எங்களுக்கு தானே? இல்லை, உங்களுக்கு தானே. இது வந்து பேக்கிங்காக கொடுக்குறது. சில பேர் வெளியூருக்கு வாங்கிட்டு போகிறாங்கல்ல. ஓகேண்ணா. இப்போ அப்படியே கொடுத்து விட்றது அவங்க. ஓ சரி 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 சரி. ஒரு கஸ்டமர் பார்த்ததுல. ஓகே ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. அதான் ஒரு கஸ்டமர் மாதிரியே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஆர்டர் பண்ணலாம். அப்படியா? இல்லைன்னா நேரம் கடைக்கு வருவோம், கடையில் ஸ்பெஷலாக பெருசாக ஏதாவது ரெடி பண்ணி இல்லை, ஒரு கஸ்டமர் கொடுக்குறதானா நம்ம ரிவ்யூ பண்ணி சொல்ல முடியும். கண்டிப்பாக. நீங்கள் ராமேஸ்வரத்துக்குள்ள வந்தீங்கன்னா அண்ணனோட நம்பர் தர்றேன். பழைய கஞ்சி குடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டிஷ் எத்தனை 2 4 எத்தனை 6 ஆமாம் 6 இந்த 6 டிஷ்ஷும் சேர்த்து பழைய கஞ்சியோட சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே தர நம்பரில் கால் பண்ணுங்கள். இது வந்து எந்த டைம்லாம் கிடைக்கும்ண்ணா? காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஓகே ஓகே ஓகே. ஏர்லி மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 8 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இது இப்போ இந்த வெயிலுக்கு சரியான இது வந்ததுலேருந்து பசியாக இருக்குது. நான் காலையில் போய் பாம்பனில் போய் வீடியோ எடுத்துட்டு எதுவுமே சாப்பிடல, அப்படியே கஞ்சிக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆமாம் ஆமாம், எனக்கு வேலை ரெடி ஆகிட்டுல. நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் முடியும் எந்த டைமும் நீங்கள் கால் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பழைய கஞ்சியும் இதுவும் கிடச்சி. நீங்கள் முந்தின நாளே நீங்கள் கால் பண்ணாலும் ராமேஸ்வரத்துக்கு வர்றத மாதிரி இருந்தாலே நீங்கள் கால் பண்ணிடுங்க. என்ன கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். பசியாக இருக்காரு. ஆமாம், பயங்கர பசிங்க. ஓ, இப்படி கையில் கொடுத்துருவீங்க? ஆமாம், இப்படி பிடிச்சிக்கிறல. என்னண்ணா, ஏன்னா பயங்கரமாக இருக்குண்ணே. ஓகே, ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. முதல்ல எடுத்தீங்களா? அடியா, அப்போ அவரு தான் கரெக்டாக இருக்கார் எல்லா விஷயத்துலையும், ஒரு கேமராமேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஓகேண்ணா, அப்போ ஜிபே போட்டு விட்டுருங்க. ஓகேண்ணா. சரிங்க, முதல்ல கட் பண்ணால் தான் ஜிபே பண்ண முடியும். பழைய கஞ்சியும் பட்டரை கருவாடையும் வாங்கிட்டு இங்கே சூப்பரான ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்களேன், அது ஃபுல்லாக தென்னந்தோப்பு, கடலுக்கு நடுவுலனே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஹார்பர், இந்த ஹார்பருக்கு நடுவில் காரை விட்டு இந்த கார் மேலே வச்சு தான் சாப்பிடுவோம். 2 பார்சல் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஏற்கனவே எனக்கு ஒன்று, நிகாலுக்கு ஒன்று. அவர் நிகால் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வருவார். நான் வந்து என்னென்னலாம் ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு நான் காமிச்சிடறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா வெங்காயம், சரிங்களா? வெங்காயம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு 1000 மீன் கருவாடு அப்படின்னு சொன்னார். இது நல்லா இருக்கு, நல்லா புதுசு, பழிக்கிட்டு போகுது. நல்ல வேலை தயிர் மட்டும் தான் கட்டியிருக்கு, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தயிர் இருக்கு, சின்ன பொட்டி கருவாடாக இருக்குது, 1000 மீன் கருவாடு அப்படின்னு சொன்னார். லைட்டாக வாங்கி ஊறுகாய். ஓ, இது மூடியோட கழட்டி வைக்கணும்னு முதலாளி? ஆமாம். ஐயோ, இது தெரியாமல் போச்சு எனக்கு. மூடி அப்படியே திறந்துருவோங்க. நம்ம மூடி திறந்து அப்படியே மேலே வச்சுருக்கலாம். எனக்கு தெரியாமல் அது தனித்தனியாக நான் பிச்சுட்டேன். பாடா, இங்கே வந்து அழகாக சூப்பராக நம்மளுக்கு வந்து சென்னாங்குனி சம்பல், அது போக வந்து மாசி சம்பல்,
பட்டரைக்கரோடு தொக்கும். பட்டரைக்கரோடு ஒரு பீஸாக இருக்குது. வெங்காயம் கொடுத்துருக்காங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நம்ம உள்ளே போட்டுருவோம் கஞ்சிக்குள்ளேயே. ஓகேவா? அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. தயிர் கொஞ்சம் கீழே கொட்டிட்டோன்னா தயிர் கொஞ்சம் உள்ளே வச்சிடும். கஞ்சி எடுத்து எப்பயுமே நீங்கள் கஞ்சி வாங்கிட்டீங்கன்னா ஒரு பிணைஞ்சிருங்க. ஓகேவா? எச்சி ஊறிக்கிட்டே இருக்கு. அப்படியே எடுத்து பேச்சு வர மாட்டேங்குது. இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் இருந்ததுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்குங்க. அந்த வெங்காயத்தையும் கடிக்க நல்ல பசி. அதான் ஒன்றுமே பேசாமல் டக்குன்னு தின்னுட்டேன். பாருங்க, நல்ல ஒரு வாய் எடுத்து வச்சுக்கணும். பத்தமில்ல நல்ல காட்டமாக இருக்கு. சூப்பராக இருக்குங்க. அப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மாசி சம்பல் எடுத்துக்கிறோம். மாசி சம்பல் மாசி சம்பல் சூப்பராக இருக்குது. இன்னும் செம்மையாக இருக்குங்க. வேற லெவல் மாசி சம்பளும் கஞ்சியும். சூப்பராக இருக்குது. நீங்கள் கஞ்சி குடிக்கும்போது இதுக்குள்ளே நம்ம சாப்பிட்ற சைடிஸ் வந்து உள்ள விழுக தெரியும். உள்ளே விழுகும்போது கடைசி அந்த தண்ணி குடிக்கும்போது சூப்பராக இருக்கும். அடுத்து சம்பா கோணி, சென்னா கோணி சொல்லுவாங்களா, அந்த சம்பா கோணி இந்த பக்கத்தில் தண்ணி இந்த இருக்குது. ஒரு எல்லாம் சூப்பராக செஞ்சுருக்காங்க. எல்லாமே வீட்லேயே செய்கிறதான் நல்லா இருக்கு. நாங்கள் இது வந்து துவையல் மாதிரி வைப்போம் சம்பா கொண்ணியை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூட இன்னொரு இது மாங்காய் ஊறுகாய். என்னடா இவன் வந்து எப்பவுமே கஞ்சி குடிப்பான், இது என்ன புதுசாக கஞ்சி குடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அதுவும் எப்பயுமே நம்ம வள்ளத்தில் வச்சு குடிப்போம், பைப்பரில் வச்சு குடிப்போம். அது போக இல்லைன்னா வீட்டில் வச்சு குடிப்போம். இப்படி வெளி இடத்துல ஒரு வெளியூர் டூருன்னு சொல்லிட்டு வெளி இடத்துல வந்து முதல் தடவையாக இப்படி நான் கஞ்சி குடிக்கேன். அது வந்து நம்மளுக்கு சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எதிர்பார்க்கவே இல்லை. நான் இவ்வளோ நேரம் நான் பசியாக இருந்ததுக்கு கஞ்சி வந்து எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சீரியஸாக சொல்கிறேன். அதுவும் இத்தனை 6 வகையான டிஷ்ஷு. நம்ம என்ன பச்சை மிளகா வெங்காயம் அவ்வளோதான், நல்ல பழைய குழம்பு இல்லை கருவாடை வகை தின்னும். இது வந்து ஒரு 6 வகையான டிஷ்ஷை கொடுக்காங்களா, செம்ம டேஸ்ட்டு. அவங்களோட ஸ்பெஷல் பட்டரை கருவாடு பீஸ் கிடக்கு. நீங்கள் கருவாடை எடுத்து முழுசாக சாப்பிட்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, அதான் நல்லாயிருக்கும். அது வெங்காயத்தோடு வச்சு பீஸ் இருந்தா இருக்கு பாருங்க. பயங்கரமாக இருக்குது தலைவர். கிரேவி சின்ன வெங்காயம் போட்டு சூப்பராக இருக்கு. சீரியஸாக செம்மையாக இருக்கு. வாவ், கண்டிப்பாக இவங்கள்ட்ட இந்த பட்டரை கருவாடு கிரேவியை மட்டும் வாங்காமல் இருக்கிறீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.
சாப்பிட சூப்பரான கருவாடு. சம்பவம் எடுத்துக்கிறேன். வெளியிடத்தில் ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான சாப்பாடு சாப்பிட்றேன். இப்படி கஞ்சிலாம் வேணும்னா கீழே தர நம்பரில் கால் பண்ணுங்கள். தினானு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எதிர்பார்க்காம தான் அவர் வந்து ஆர்டர் போட்டேன். ஆமாம், புது நம்பர் தான் கால் பண்ணோம். அவர் வந்து என் வாய்ஸை வந்து கணிச்சிருக்காரு, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு வாய்ஸ் அப்படின்னு நினச்சி விட்டுட்டார். அண்ட் அவருக்கு வந்து பல ஆர்டர் போயிட்டே இருக்குன்னு அதனால் சாப்பிட்டுட்டே இருக்க தோணுது. டக்குன்னு பேச ஓகே. தயிரை ஊற்றி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு பிணைஞ்சு அது கூட 4 வகையான சைடிஸை திங்கும்போது அவ்வளோ சூப்பரான ஒரு சாப்பாடுங்க. ராமேஸ்வரம் வர்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பழைய கஞ்சி பட்டை கருவாடு மிஸ் பண்ணிடாதீங்க. மறுபடியும் ராமேஸ்வரம் வந்து சாப்பிடாம போயிட்டோமேட்டு நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அப்பாடா திருப்தியான ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே தோணுங்க. மறக்காமல் பழைய கஞ்சி பட்டை கருவாடு சூப்பரான ஒரு பாக்ஸில் தராங்க. ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபா வாங்குறாங்க. 150க்கு ஒருத்தானது. அண்ட் இந்த பாக்ஸு இந்த சின்ன சின்ன டப்பா இதுவே 50 ரூபா வந்துடும். அது போக 50 ரூபாய்க்கு மீதி 100 ரூபாய்க்கு தான் அவங்க ப்ராஃபிட்டு. எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிலாம் எனக்கு கணிக்க தெரில. இந்த பட்டை கருவாடு வைக்காங்க, இந்த கூனி வைக்காங்க, சம்பல் வைக்காங்க, நான் 1000 மீன் கருவாடும் வைக்காங்க, தயிரும் வைக்காங்க. எவ்வளோ ரூபா லாபம் எடுக்காங்க என்னென்னலாம் தெரியாது. 50 ரூபா இந்த பாக்ஸே போயிடும். மீதி தான் அவங்களோட லாபம் இதெல்லாம் வரும். ஆனால் பொறுத்தான சாப்பாடு, எந்த ஒரு குறையுமே கிடையாது. நேராக போய் சாப்பிட்டா 100 ரூபா தான். நேராக போய் சாப்பிட்டா 100 ரூபா தானே? ஓகே, அப்போ நான் சொல்கிறது கரெக்டாக தான் இருந்திருக்கு. நிகாலே சொல்கிறேன், நேராக போய் சாப்பிட்டா 100 ரூபா. நம்ம இங்கே வந்து சாப்பிட்டனால பாக்ஸோடு வாங்கினால எக்ஸ்ட்ரா 50 ரூபா. பொறுத்துங்க, சூப்பரான சாப்பாடு. நீங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க.